கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நமக்கு பிடித்தமான வழியில் இல்லாவிட்டால் நம்முடைய சிந்தனையை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று விரும்பினால் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். தோல்வி தரும் சிந்தனைகள் இருந்தால் நம்மால் கண்டிப்பாக வெற்றி பெறவே முடியாது. ஏழ்மை தரும் சிந்தனைகள் இருந்தால் நம்மால் கண்டிப்பாக செழிப்பாகவே இருக்க முடியாது. யாரும் நம்மை நேசிப்பதில்லை என்று நாம் நினைத்து கொண்டே இருந்தால் யாரிடமிருந்தும் உதவிகள் பெற முடியாது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, பிறர் நம்மை வெறுக்கிறார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாத நிலையில் மற்றவர்கள் நம்மை வெறுக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம். உண்மையில் யாரும் நம்மை வெறுப்பதில்லை. நம்மை அவர்கள் வெறுக்கிறார்கள் என்று சாத்தான் மட்டுமே நம் உள் மனதோடு பேசுகிறான். உடனே நாமும் அப்படியே நம்பிவிடுகிறோம். நாம் அப்படி நம்புவதால் என்ன நடக்கும் தெரியுமா? மற்றவர்கள் நம்மை வெறுக்கும் விதத்தில் நாம் நடந்து கொள்ள துவங்கி விடுகிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் நம் சிந்தனையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு தனி மனித சிந்தனையிலே தான் உருவாகிறது. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அசுத்தமான சிந்தனைகள், வீணான சிந்தனைகள் நம்மை பாவத்தில் விழ வைக்கும். எனவே நம்முடைய சிந்தனையை தேவ வசனத்தினாலும் நல்ல எண்ணங்களினாலும் நிரப்பி அதை ஒரு பரிசுத்த வீடாக பாதுகாத்திடுங்கள். நாம் எதை அதிகமாக தியானிக்கிறோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையை வேற லெவலுக்கு மாற்றும். விசுவாசியுங்கள், கர்த்தர் கிரியை செய்வார். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.